ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 37வது தசகம். இது 5வது ஸ்லோகம். பெருமாளுடைய வார்த்தைகள் இது. பாரு எப்படி இருக்கு. ஜானே தீனதசாம் அகம் திவிஷதாம் பூபேஹே ச பீபைஹி நிருபைஹி தத்ஷேபாய பவாமி யாதவகுலேசோ அகம் समग्र आत्मना देवा वृष्टिकुले भवन्तु कलया देवांगनाः च अवनौ मत्सेवार्थं गीति त्वदीयवचनं पातोजभूः ऊचिवान्. திருப்படிக்கிறேன். जाने दीनदशाम् अहं दिविषदां भूमेः च भीमैः नृपैः तत्क्षेपाय भवामि यादवकुलेसो अहं समग्र आत्मना देवा वृष्टिकुले भवन्तु कलया देवांगनाः च अवनौ मत्सेवार्थं गीति त्वदीयवचनं पातोजभूः ऊचिवान्. பீமைஹி நிருபைஹி, கொடூர அரசர்களால், அரக்கர்களால் கூட புரிஞ்சுக்கலாம். திவிஷதாம் பூமேகே, தேவர்களுக்கும் பூமிக்கும் ஏற்பட்ட தீனதசாம் தீங்குகளை அகம் ஜானே, நான் நன்கு அறிவேன். தத்துக்ஷேபாய, அதனை போக்குவதற்கு சோகம், அந்த நான் சமக்ர ஆத்மனா, என்னுடைய எல்லா சக்திகளோடும் யாதவ குலத்தில் பவாமி அவதரிப்பேன். தேவர்கள் விருஷ்ணிகுலே பவந்து, ஆனிரைகளாக தோன்றுவார்கள். கலையா, அவதாரத்தின் ஒரு பகுதியாக தேவாங்கனாக, தேவமகளிரும் மத்சேவார்த்தம், எனக்கு கைங்கரியம் செய்ய அவனவ் அங்கிருப்பார்கள். இப்படிப்பட்ட தொதீய வச்சனம், உன்னுடைய வச்சனத்தை பாதோஜபூஹு, மலர்மகன் பிரம்மா ஊச்சிவானு, எல்லோருக்கும் எடுத்துரைத்தான். அது தேவர்களுக்கும் பூமியில் இருக்கிற மற்றவர்களுக்கும் உரைக்கும்படியாக, கேட்கும்படியாக சொன்னான் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போது இதான் பொதுவான அர்த்தம் ஒன்று இப்படி படிச்சுடுறேன். கொடூர அரசர்களால் தேவர்களுக்கும் பூமிக்கும் ஏற்பட்ட தீங்குகளை நான் நன்கு அறிவேன். அதனை போக்குவதற்கு நான் என்னுடைய எல்லா சக்திகளோடும் யாதவ குலத்திலே அவதரிப்பேன். தேவர்கள் ஆனிரைகளாக தோன்றுவார்கள். அவதாரத்தின் ஒரு பகுதியாக தேவ மகளிரும் எனக்கு கைங்கரியம் செய்ய அங்கிருப்பார்கள். இப்படிப்பட்ட உனது வச்சனத்தை, அதாவது பிரம்மாவனுடைய வச்சனத்தை, பிரம்மா சொல்கிறார், வச்சனத்தை பாதோஜபூஹு, மலர்மகன் பிரம்மா ஊச்சிவானு, எல்லோருக்கும் எடுத்துரைத்தான். இதுதான் பொதுவான அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ நோ த சேட் ஸ்டேட் ஆஃப் காட்ஸ் அண்ட் தி எர்த் காஸ்ட் பை cruel kings, the Nrupaighina kings. For its removal, I shall be born on the Yadava clan with all my powers as a complete incarnation. The gods may be born in the Vrishni clan as part of incarnation, and the wives of the Devas also will be born on the earth to serve me. Thus, your words
Brahma, these are all your words. And Brahma told to the Devas and the earth. This is the meaning of the sloka in English. Let us read the sloka again so that we are familiar with the sloka. Jane deenadasam aham divishdam bhupeha cha bhimaihi nripaihi tat क्षेपाय भवामि यादवकुलेशो अहं समग्र आत्मना देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाः च अवनौ मत्सेवार्थम् इति तुदीयवचनं पातो जभूः ऊचिवान्. श्रीमते रामानुजाय नमः.